புவியியல்ல ஜேம்ஸ் ஹட்டனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால நவீன புவியியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். ஜேம்ஸ் ஹட்டன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு புவியியலாளர், இயற்கையாளர் மற்றும் மருத்துவர். இவர் 1726 ஜூன் 3 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் இவர் கணிதவியல்லையும் வேதியியல்லையும் தான் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் இவர் மருத்துவம் படித்து 1749ஆம் ஆண்டு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற சவுத் ஆலண்டுடைய லைடனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லைடனில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மருத்துவ பட்டத்தை பெற்றாங்க. அதை தொடர்ந்து இவர் மருத்துவம் படிச்சிருந்தாலும் கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில், அதாவது ரசாயன பரிசோதனைகளில் தான் அதிக நேரம் செலவழித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இவருடைய அப்பாவினுடைய மரபுரிமையாக ஜேம்ஸ் ஹட்டன் அவருடைய அப்பாவினுடைய ஒரு விவசாய நிலத்தை பெற்றாங்க. அந்த விவசாய நிலமானது ஸ்காட்லாண்டில் இருக்கிற பேரிக்சரில் இருந்தது. இதனால் ஜேம்ஸ் ஹட்டன் நேராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற பேரிக்சருக்கு போய் இவருடைய அப்பாவினுடைய விவசாய நிலத்தில் இவர் ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டாக விவசாயம் பார்க்க தொடங்கியிருந்தாங்க. அப்போ அந்த விவசாய நிலத்தினுடைய தன்மைகள் பற்றியும் அந்த நிலத்தினுடைய மேற்பரப்பு பற்றியும் இவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதன் மூலமாக மெல்ல மெல்ல ஜேம்ஸ் ஹட்டனுக்கு ஜியாலஜி, புவியியல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறமா கோல், அதாவது நிலக்கரி போன்ற ஜியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக நிலக்கரியினுடைய தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அது எப்படியெல்லாம் வேறுபட்டு இருக்குது ஒவ்வொரு நிலத்தை சார்ந்து, அது எல்லாத்தையுமே ஜேம்ஸ் ஹட்டன் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1777ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஹட்டன் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி கன்சிடரேஷன்ஸ் ஆன் தி நேச்சர், குவாலிட்டி அண்டு டிஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் கோல் அண்டு கல்ம் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து ஜேம்ஸ் ஹட்டன் புவியியல் சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக புவியினுடைய மேற்பரப்பு சார்ந்த, அதாவது இந்த பூமியினுடைய நிலம், அதுக்கப்புறம் மண், அதே மாதிரி பாறைகள், மலைகள், இதெல்லாம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத பற்றி ஜேம்ஸ் ஹட்டன் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலலாம் கேட்டாஸ்ட்ரோஃபிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அது ஒரு கோட்பாடு. கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்னா என்னென்னா, சடனாக திடீர்னு பேரழிவுகள் ஏற்படுறதன் மூலமாக தான் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றது தான் கேட்டாஸ்ட்ராஃபிசம் அப்படின்றது. உதாரணமாக சொல்ல போனால் இப்போ திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுறது, வெள்ளம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் எரிமலைகள் வெடித்து செதறது, இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறனால தான் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு மாறுது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டு வந்தது. ஆனால் இதை ஜேம்ஸ் ஹட்டன் பெருசாக ஏற்றுக்கலாம். அதுக்கு பதிலாக அவர் நேரடியாக போய் பாறைகள், மணல்கள், மண் துகள்கள், அதுக்கப்புறமா அந்த முகடுகள், அதே மாதிரி மலைகள், அவைகள் எல்லாத்தையுமே நேரடியாக அவதானித்து வந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேம்ஸ் ஹட்டன் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கிடையிலேயே 1783ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, அங்கே ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு சொல்லி ஒரு ராயல் சொசைட்டி நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் ஹட்டனும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவருடைய ஜியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக இவர் இந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ இவர் ஆய்வு செய்கிறதன் மூலமாக சில முக்கியமான விஷயத்தை இவர் முன்மொழிஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை இவர் முன்மொழிஞ்சாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்ட மாதிரி திடீர்னு பேரழிவுகள் ஏற்பட்டு இந்த பூமியினுடைய மேற்பரப்பு மாறலை. அதுக்கு பதிலாக சீராக இன்றைய காலகட்டத்தில் எப்படி இந்த நதி ஓடுது, அதே மாதிரி எப்படி கடல் சீற்றம் ஏற்படுது, அதுக்கப்புறமா எப்படி இந்த நிலநடுக்கம் ஏற்படுது, எரிமலைகள் வெடிக்குது, இதெல்லாம் எப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் அடிக்கடி நடக்குதோ இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் அந்த காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. ஸோ அப்படி அந்த காலகட்டத்தில் நடந்த இதே நிகழ்வுகள் தான் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு இப்படி மாறுறதுக்கு காரணம் அப்படின்னு ஜேம்ஸ் ஹட்டன் பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்ற கொள்கையை முன்மொழிஞ்சாங்க. யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ இந்த காலகட்டத்திலையும் இப்படி தான் இருக்குது. ஸோ சீராக ஒரே மாதிரி தான் பூமியானது மாறுபாடு அடைஞ்சு வருது அப்படின்றது தான் யூனிஃபார்மட்டேரியனிசம் அப்படின்றது. அதை ஜேம்ஸ் ஹட்டன் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதுக்கு ஆதாரமாக சில விஷயங்களை ஜேம்ஸ் ஹட்டன் தெரிவித்தாங்க. அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்போவும் ஒரே மாதிரி தான் நதி ஓடிட்டுருக்கு. ஆனால் நதி ஓடுறனால நதியானது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மண், பாறை,
அவைகளை வந்து அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும், எரோசன் பண்ணும். அதுக்கப்புறம் அது நதி அடிச்சுட்டு போய் வேற ஒரு இடத்துல டிபொசிஷன் பண்ணும், அதாவது வேற ஒரு இடத்துல படிய வைக்கும். அதுக்கப்புறமா அப்படி படிஞ்ச அந்த மண் துகள்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேடாக மாறி பாறைகளாக மாற ஆரம்பிக்கும். காலப்போக்கில் அந்த பாறைகளே மலைகளாகவும் மாறும். ஸோ இது வந்து ஒரே ஆண்டுலேயோ சில ஆண்டுகள்லேயோ நடக்கக்கூடிய கிடையாது. இது பல கோடி ஆண்டுகள் ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது மெல்ல மெல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் ஹட்டன் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வெறும் நதி ஓடுறது மட்டும் காரணம் கிடையாது. காற்றினுடைய வேகம், வெயில், மழை, அதுக்கப்புறம் விலங்குகளினுடைய இடப்பெயர்ச்சி, விலங்குகள் வந்து பூமியினுடைய மேற்பரப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே வந்து சேர்ந்து தான் இந்த பூமியினுடைய இடம் வந்து இப்படி மாறுபாடு அடைகிறதுக்கு காரணம் அப்படின்னு தான் ஜேம்ஸ் ஹட்டன் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இவர் வந்து ஒரு புதிய கான்செப்டையும் கொடுத்தாங்க. அதுதான் ஜியோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்றது. ஜியோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா புவியியல் சுழற்சி அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக இப்போ ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடந்ததுன்னா அது அப்படியே தொடர்ச்சியாக நடந்து ஒரு இடத்துல முடியாமல் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலையே முடிஞ்ச இடத்துல ஆரம்பிக்கிறது. உதாரணமாக இப்போ ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த மலையில் நதி தோன்றுது. ஏன்னா அந்த மலையில் புற்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அதனால அந்த இடத்துல அதிகம் மழை பெஞ்சு அந்த இடத்திலிருந்து புற்கள் வழியாக மெல்ல மெல்ல தண்ணீர் வெளியேறி அங்கே ஒரு நதி உருவாகுது. அப்போ அந்த மலையிலிருந்து உருவாகக்கூடிய நதி வந்து ஓட ஆரம்பிக்கும். அப்படி நதி ஓடும்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் அதை வந்து சில நேரம் அடிச்சிட்டும் போகும். அது அந்த பாறைகளினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண் துகள்களையும் அரிக்க ஆரம்பிக்கும். இப்படி பண்ணுறதன் மூலமாக இப்போ பெரிய பாறை இருக்குது அப்படின்னா அது மேலேயே நதி ஓட ஓட அந்த பாறைகள் வந்து மெல்ல மெல்ல தேய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தேஞ்சு அந்த மணல் எல்லாத்தையுமே வந்து நதி வந்து அடிச்சுட்டு போய் போகிற வழியில் பல இடங்களில் வந்து அது டெபாசிட் பண்ணிகிட்டே போகும், படிய வச்சுட்டே போகும். அதே மாதிரி சில நேரங்களில் அப்படியே நதிகள் அந்த மணல்கள், மண் துகள்கள் எல்லாத்தையுமே வந்து பாறைகள் எல்லாத்தையும் அரித்து நேரடியாக போய் கடலில் போய் கலந்துரும். இப்படி நடந்த பிறகு கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு அடியில் அந்த மண் வந்து சேர ஆரம்பிக்கும். பாறைகளில் தேயப்பட்ட மண் அது வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ அந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் அதன் காரணமாகவும் நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கடல் நீர் மற்றும் மற்றவைகளினுடைய அழுத்தம் காரணமாகவும் அந்த மண் வந்து இறுக ஆரம்பிக்கும். அப்படி இறுகக்கூடிய மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாறையாக மாற ஆரம்பிக்கும். இப்போ பாறையாக மாற மாற தொடர்ச்சியாக நதியானது மண்ணை வந்து அடிச்சுட்டு போய் கடலில் கொண்டு போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக மண் அந்த பாறைக்கு மேலே படிஞ்சு அந்த மண்ணும் வந்து பாறையாக மாற ஆரம்பிக்கும். இப்படியே அது வந்து பெரிய பாறையாக மாறி அது மிகப்பெரிய அளவில் அந்த இடமே வந்து நிலப்பரப்பாக மாற ஆரம்பித்து கடல் வந்து உள்வாங்க ஆரம்பித்து அந்த இடத்துல பெரிய நிலப்பரப்பு உருவாக ஆரம்பிக்கும். அந்த நிலப்பரப்பே காலப்போக்கில் பெரிய மலையாகவும் மாறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக புல் வளர்ந்து அதை தொடர்ந்து வந்து செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் வளர்ந்து அங்கே மழை பெய்ய ஆரம்பித்து நதி உருவாகி மறுபடியும் அந்த நதியானது காற்றின் வேகத்தினாலும் மழை, வெயில் காரணமாகவும் மற்ற சில நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னாலையும் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள், அந்த மலையில் உருவான பாறைகள், மண் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு போய் மறுபடியும் சில இடங்களில் டெபாசிட் பண்ணிகிட்டே போய் மறுபடியும் கடலில் கலக்கும். அப்போ மறுபடியும் கடலுக்கு அடியில் இதே மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஜியோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்றது. இதை தான் ஜேம்ஸ் ஹட்டன் வந்து ஒரு கான்செப்டாக உருவாக்கி அதை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து சாதாரணமாக இவர் சொல்லலை, அது நம்பகத்தன்மையோட நிறைய ஆராய்ச்சிகளை வச்சு அடிப்படையாக வச்சு தான் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து டீப் டைம் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து இவர் முன்மொழிகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. டீப் டைம் அப்படின்னா என்னென்னா, அதாவது அந்த காலகட்டத்திலலாம் இந்த பைபிளிக்கல் குரோனாலஜி தான் நம்பப்பட்டு வந்தது. அதாவது பைபிளை அடிப்படையாக வச்சு சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பூமி தோன்றியிருக்கு அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் ஜேம்ஸ் ஹட்டனுடைய கான்செப்ட் அப்படி இல்லாமல் டீப் டைம் அப்படின்னு இருந்தது. அதாவது பல கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. அது சுழற்சி முறையில் நடந்து வருது. இதனால் பூமி இப்போ தான் தோன்றியிருக்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றது தவறு. அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் ஹட்டன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸாக இவர் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது we find no vestige of a beginning, no prospect of an end. திரும்பவும் சொல்கிறேன், we find no vestige of a beginning, no prospect of an end அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை வந்து இவர் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து சரியாக டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இந்த பூமியினுடைய தொடக்கம் அப்படின்னு எந்த விதமான தடயத்தையும் கண்டுபிடிக்கப்படலை. அதே சமயம் இந்த பூமியினுடைய எண்டு இப்படி தான் வந்து பூமி முடிவடைய போகுது அப்படின்னு
அதுக்குண்டான பெரிய வாய்ப்புகளும் வந்து தெரியல. ஸோ அதை தான் வந்து ஜேம்ஸ் ஹட்டன் சொல்லியிருந்தாங்க. அதனால் சுழற்சி முறையில் எப்போ பூமி தோன்றியது அப்படின்னும் தெரியாது, பூமி வந்து எப்போ அழிஞ்சு போகும் அப்படின்றதும் தெரியாது. அந்த கான்செப்டில் தான் ஜேம்ஸ் ஹட்டன் இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1785 இந்த காலகட்டத்தில் தான் இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவில் ஜேம்ஸ் ஹட்டன் வந்து ஒரு நிறைய பேப்பர்ஸை வந்து இது சார்ந்து ஜியாலஜி சார்ந்து வெளியிட்டாங்க. ஒன்று தியரி ஆஃப் தி எர்த் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஜேம்ஸ் ஹட்டன் வந்து பண்ணாங்க. குறிப்பாக அன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி லாஸ் அப்சர்வபிள் இன் தி காம்போசிஷன் அதுக்கப்புறமா வந்து டிசொல்யூஷன் அண்டு ரெஸ்டோரேஷன் ஆஃப் லேண்ட் அப்பான் தி குளோப் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பல ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து இவர் தொடர்ச்சியாக அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவில் வெளியிட்டு வந்தாங்க. அதிலெல்லாம் இவருடைய கான்செப்ட்ஸை இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் தான் 1788 இந்த காலகட்டத்தில் இவருடைய ஜூனியர்ஸாக இருந்த 2 நபர்கள், ஒருத்தர் ஜான் பிளேஃபேர் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, இன்னொருத்தர் வந்து சர் ஜேம்ஸ் ஹால் அப்படின்னு அவரும் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, குறிப்பாக புவியியலாளர். இவங்க 2 பேரை அழைச்சிட்டு ஜேம்ஸ் ஹட்டன் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற பேரிக்சர், இவருடைய அப்பாவுடைய விவசாய நிலம் இருந்த இடம், ஸோ அங்கே போய் அங்கே வந்து சிக்கார் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது, அங்கே போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது அன்கன்ஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஜேம்ஸ் ஹட்டன் வந்து முன்மொழிஞ்சாங்க. அப்படின்னா என்னன்னா, அங்கே வந்து இருக்கக்கூடிய பாறைகள் அது வந்து வித்தியாசமாக இருந்தது. குறிப்பாக ஒரு பாறை வந்து உருவாகி அதுக்கு மேலே இன்னொரு பாறை வந்து உருவான தோற்றம் இருந்தது. அதை ஜேம்ஸ் ஹட்டன் வந்து விளக்கினாங்க. அது அன்கன்ஃபார்மிட்டிஸ் அப்படின்னு. அன்கன்ஃபார்மிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு நதி ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து பாறையை வந்து அதாவது மண்ணை வந்து அடிச்சுட்டு வந்து டெபாசிட் பண்ணுது. அப்போ அங்கே வந்து அந்த இடம் அப்படியே மாறி பாறையாக மாறுது. இப்போ பாறையாக மாறின பிறகு அதுக்கு மேலே மறுபடியும் நதி வந்து அடிக்க அந்த பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். தேய்கிறதுக்குள்ளேயே அதுக்கு மேலே சில மண் வந்து படிஞ்சு அந்த தேஞ்ச பாறை மேலேயே வேற ஒரு புதிய பாறையும் உருவாகிறது. ஸோ இப்படியே அதனுடைய ஸ்ட்ராட்டா அப்படின்ற அடுக்குகள் அதுலேயே மாற்றம் ஏற்படும். ஸோ அதுதான் வந்து அன்கன்ஃபார்மிட்டிஸ் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அதுக்குண்டான ஆதாரங்களை கொடுத்ததன் மூலமாக இந்த மாதிரியான நிகழ்வு வந்து கொஞ்ச காலத்தில் நடக்கிறது கிடையாது, பல கோடி ஆண்டுகள் கடந்தாதான் ஒரு பாறை உருவாகி அந்த பாறை தேய ஆரம்பித்து அதுக்கு மேலே இன்னொரு பாறை உருவாகும். ஸோ அப்போ இந்த டீப் டைம் அப்படின்றது கரெக்டு தான், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி தோன்றியிருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் ஜேம்ஸ் ஹட்டன் வந்து வலியுறுத்தினாங்க. இதுக்கிடையிலலாம் இவர் வந்து ஃபிலாசபி சார்ந்து 1794 இந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஒர்க்கை வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆஃப் தி ப்ராக்ரஸ் ஆஃப் ரீசன் ஃப்ரம் சென்ஸ் டு சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி அப்படின்னு இது போன்ற ஒர்க்ஸ் எல்லாம் கூட இவர் வெளியிட்டிருந்தாங்க. இருப்பினும் 1795ஆம் ஆண்டு இவர் த தியரி ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. குறிப்பாக த தியரி ஆஃப் த எர்த் வித் ப்ரூஃப்ஸ் அண்டு இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக மாறிச்சு. ஏன்னா அதில் தான் இவர் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டேரியனிசம், அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே மாதிரி சீராக தான் பூமியானது மாறுபாடு அடைஞ்சு வருது, அதை தெரிவிச்சிருந்தாங்க. ஜியலாஜிக்கல் சைக்கிள் அந்த புவியியல் சுழற்சியையும் தெரிவிச்சிருந்தாங்க. டீப் டைம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அன்கன்ஃபார்மிட்டிஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. கூடுதலாக இன்னொரு தகவலையும் இதில் சேர்த்துருந்தாங்க. அதுதான் இக்னேயஸ் ராக்ஸ் அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா, இப்போ எரிமலைகள் எப்படி வந்து வெடித்து சிதறி குழம்புகள் வெளிவந்து அந்த குழம்புகள் ஃபஸ்ட்டு வெளியே வந்த உடனே அந்த லாவா வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும், அது போக போக அது குளிர்ச்சி அடைஞ்ச பிறகு அது அப்படியே பாறையாக மாறி இறுகி போயிடும். அது மாதிரி பூமிக்கு அடியில் வந்து மேக்மா மாதிரியான நிறைய திரவங்கள் வந்து வெப்பமான திரவங்கள் வந்து இருக்குது. அது செமி ஃப்ளூயிடாகவும் இருக்குது, அரை திரவமாகவும். அந்த திரவங்கள் வந்து வெப்பமாக இருக்கிறது அப்படியே பாறைகளினுடைய இடுக்குகள்லாம் எல்லாம் போய் படிஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெப்பம் குறைய ஆரம்பித்து அது குளிர்ச்சி அடையும். அப்படி குளிர்ச்சி அடையும் போது அந்த திரவம் அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சு இறுக ஆரம்பித்து அது வந்து ஒரு விதமான புதிய பாறைகளாக மாறி மற்ற பாறைகளையும் அதனுடைய தன்மைகளையும் அது வந்து மாற்றுது. குறிப்பாக வந்து பெசால்ட் மாதிரியான பாறைகள், கிரேனைட் மாதிரியான பாறைகள், இதெல்லாம் இப்படி தான் உருவாகுது அப்படின்றதையும் ஜேம்ஸ் ஹட்டன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் புவியியல் சார்ந்து இவர் சொன்னனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜியாலஜி, அதாவது
நவீன புவியியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1797ஆம் ஆண்டு மார்ச் 26 அன்னைக்கு இவருடைய 70 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் ஹட்டன் வெளியிட்டிருந்த அந்த த தியரி ஆஃப் த எர்த் வித் ப்ரூஃப்ஸ் அண்டு இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற புக்கு, அது ரொம்ப கிளியராலாம் இல்லை. அதாவது ஜேம்ஸ் ஹட்டன் எழுதினது மற்ற நபர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி இல்லை. இதனால ஜேம்ஸ் ஹட்டனுடைய கொலிகாவும் இவரை கீழே இருந்த அந்த ஜான் பிளேஃபர் அவர் 1802ஆம் ஆண்டு இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹட்டோனியன் இவருடைய பேர். ஸோ இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹட்டோனியன் தியரி ஆஃப் த எர்த் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டு அவர் ஃபேமஸ் ஆனாங்க. அதில் ஜேம்ஸ் ஹட்டன் சொன்ன விஷயங்கள், அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ அதை அந்த புத்தகத்தில் தான் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது தெளிவாக தெரிய வந்த பிறகு அது ஆய்வுகள் செஞ்சு பார்க்கும்போது அது எல்லாமே உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக சார்ல்ஸ் லயல் போன்ற விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்தினாங்க. இதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜியாலஜி அப்படின்னு ஜேம்ஸ் ஹட்டன் அழைக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ஹட்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜேம்ஸ் ஹட்டனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், இவர் சொல்லியிருந்த அந்த ஒரு கான்செப்ட், அதாவது இவர் சொல்லியிருந்த அந்த கடைசியாக இந்த பூமிக்கு அடியில் எப்படி கிரேனைட்டு அதேமாதிரி பெசால்ட் போன்ற பாறைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்த விஷயங்கள், அதுக்குண்டான அந்த தியரி, அந்த கான்செப்டோடைய பேர் ப்ளூட்டனிசம் அப்படின்றது. அது ப்ளூட்டோனிக் தியரி அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கு முன்னாடி அது எப்படி நினைக்கப்பட்டு வந்தது அப்படின்னா, தண்ணீர்னால தான் பாறைகள் உருவாகுது அப்படின்னு. அதாவது முழுக்க இந்த உலகத்தை தண்ணீர் சூழ்ந்திருந்தது. தண்ணீர் வடிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போக போக அந்த தண்ணீர் இருந்த இடத்துல இருந்த மண் எல்லாமே இறுகி பாறையாக மாறிச்சு. ஸோ அப்படின்ற நெப்டினிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த தியரி தான் அந்த காலத்தில் நம்பப்பட்டு வந்திருந்தது. அப்போ இவர் அந்த ப்ளூட்டனிசம் தியரியை கொடுத்துருந்தாங்க.